இப்ப நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறது ஆர்.கே. முரளி, உப தலைவர் ஸ்டண்ட் யூனியன். உங்களுடைய ஸ்டண்ட் யூனியன்ல என்னென்ன மாதிரியான சலுகைகள் இல்ல சர்வீசஸ் இருக்கு? அதாவது ஆல்ரெடி ஸ்டண்ட் யூனியன்ன்றது ஷார்ட்டானதோட சவுத் இந்தியன் சினி ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்டண்ட் டைரக்டர் யூனியன். அதாவது என்னன்னா ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாவும் இருக்காங்க, ஸ்டண்ட் மாஸ்டர். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்டா இருப்பாங்க, அப்புறம் அப்படியே படிப்படியாகி அப்புறம் வந்து டூப்ல இருந்து அப்புறம் அசிஸ்டன்ஸா போய் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க மாஸ்டர் ஆகுது. அப்பதான் அவங்களுக்கு அதோடைய டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்சுட்டு பண்றதுனால அந்த ஸ்டண்ட் டைரக்டர். அதனால அந்த ரெண்டு பேரும் அதுல இருக்கனால ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டர் யூனியன். அதில் ஸ்டண்ட் யூனியன் வந்து நம்ம ஷார்ட்டா கூப்பிடுறோம். ஆரம்பத்தில் இந்த யூனியன் வந்து சாதாரணமாக இருந்து வளர்ந்துட்டனால இதான் விட்டாலாசிரியர் இருக்காங்க இல்லையா, அப்போ அந்த காலத்தில் வந்து என்னன்னா நம்ம இப்போதான் நம்ம சேஃப் சைடு எல்லாமே இருக்கு. அப்போ வந்து அப்படி இல்லை, மேலேருந்து ஒரே பல்ட்டி அடிச்சா கை உடஞ்சா கால் உடஞ்சா எல்லாமே அப்போ வந்து யாரும் பார்க்கறது இல்லை. ஸோ என்ன ஊதியம்னா ஒரு 5 ரூபா 3 ரூபா 2 ரூபா இருந்த காலம் போய் அப்படிலாம் இருந்ததப்போ அந்த விட்டாலாசிரியர் நம்ம ஆளுங்க அந்த புலிகேசின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டர். அப்போ படையாள் எங்க அப்பா ஃபாதர் வந்து பழைய ஆளுங்க தான். எம்ஜிஆர் கூட இருந்து எம்ஜிஆர் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ மாஸ்டரும் பண்ணியிருக்காரு, விஜயகாந்த் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அந்த பட்சத்தில் இருக்கப்போ இவங்க அந்த புலி கூட ஃபைட் பண்றப்போ அந்த புலிகேசி முருகன்றவர் காட்டுமல்லின்னு சொல்லி பழைய படம் அந்த அப்பெல்லாம் அந்த காலத்தில் அப்போ புலி கூட ஃபைட் பண்றப்போ அதை அடிச்சிட்டு இருக்கு. அடிச்சோன்னா அந்த அடி வெயிட் வந்து உங்களுக்கு பவுண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் இருக்கப்போ இவங்கெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இப்போதான் நம்மளுக்குலாம் வந்து அந்த அடி போட்டா உடனே டாக்டர் போறோம் இல்லையா, அவங்க அந்த வீரத்தோட கம்முன்னு தானே அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆமா, அது அப்படியே உள்ள சீல் ஆகி அப்படியே செப்டிக் ஆகி இறந்துட்டாரு. அப்போ விட்டாலாசிரியர் ப்ரொடியூசர் அவர் இந்த டைரக்டர் அண்ட் தெரியல படம் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் வந்து சுடுகாட்டுல வந்துட்டு ரொம்ப கண்ணீர் அவரே நடந்து வந்து அவர் படத்துல தான் பார்த்துட்டு அழுதுட்டு என்ன இப்படிலாம் இருக்காங்க அப்படின்றப்ப ரொம்ப அவர் மனசுல வந்து போயிட்டு, ஏன்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சக்கூடிய தகுதியான ஒரு ஆள்லாம் இப்படி இருக்காங்களேன்ட்டு. ஸோ அப்பதான் அவர் சொன்னார், இது நீங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஊதியம் பெறணும்னா ஒரு யூனியன் ஆரம்பிக்கணும், அப்படி ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு அதுல வருமானம் கிடைக்கும் அப்படின்றப்ப அந்த அதுக்கு உண்டான விஷயத்துக்கு தகுதி ஸ்டென்ட்டுக்குன்றத எம்ஜிஆர் அவங்க வந்து சினிமாக்குன்னு ஒரு அந்த ஃபைட்டுக்கு கொடுத்ததே எங்க யூனியனுக்கு அவரு அதை வச்சுதான் ஒரு எங்களுடைய பப்ளிசிட்டி எல்லாமே வந்ததுக்கு காரணமே அதுதான். அப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் டெக்னிக்கல் வாய்ஸ், அதாவது டெக்னிக்கல் நிறைய வளர நம்முடைய ஆளுங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அந்த டெக்னிக்கல் இப்படி பண்ணணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வளர்ச்சியை கருதி இப்போ யூனியன்லன்னா இப்போ வர எல்லாருமே இப்போ நான் அப்பெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் படிச்சு எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இப்போ வளர எல்லாருமே வந்து நல்லா படிச்சுட்டு ஓரளவு எஜுகேட் இதெல்லாம் வந்து இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும் ஒரு டெக்னிக்கல் வாய்ஸ் எல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு வர மாஸ்டர்கள் வந்து எல்லாருமே ஒரு தகுதியா எல்லாருமே ஒரு இதில் இருக்கப்போ அது மாதிரி எங்க யூனியனை வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. எங்க ஆளுங்களுக்கு ஒரு அடிப்பட்டா என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன ஒரு ஃபேமிலிக்கு என்ன பண்ணணும். இப்போ பார்த்துருப்பீங்க வந்தனா மாலு 2 கால் இல்லை, இது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போன்ல வந்து அடிபட்டு உடஞ்சி போச்சுல உள்ள ராடு இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு அந்த மாதிரி ராடு இருக்கும். இதுல போயிட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாருமே லாக்கு தான், உள்ள எல்லாமே ஜாயின்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதுலேயே இருந்துட்டு அவங்க அதை செஞ்சுட்டு இருக்காங்கன்றப்போ அதுல ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அப்படிப்பட்ட அவங்க லைஃப் இல்லையா, லைஃப் அதுதான். ஏன்னா அது தெரிஞ்சே செய்யறது. இன்சூரன்ஸ்ல கூட என்னன்னா நீங்க தெரிஞ்சே செய்றீங்கப்பா, நீங்க மேலேந்து வந்து சாவறதுக்கு ரெடியா விடுறீங்க, அப்ப நாங்க எதுக்கு பண்ணணும். ஸோ அப்படிலாம் இருந்து போய் இப்போ லேட்டஸ்ட் அவங்கள வந்து கொஞ்சம் மனிதம்ல சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு வருஷத்துல வர சமயத்துல சூர்யா சார் எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸுக்கு ஒரு 2 லட்சம் தராரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ அதுல நாங்களும் எங்களுடைய வளர்ச்சியில எங்களுடைய அமௌண்ட்ல நாங்களும் நடிகர் சார் சூர்யா வந்து தலைவர் பாண்டியன் மாஸ்டர் இருக்கா இல்லையா, ஸோ அவருடைய மீன்ஸ்ல வந்து சரி இப்பெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ட்டு அவருடைய இதுல ஒரு பெரிய விஷயம் அவர் செய்யறதுன்றது ஒரு செய்யறாங்கன்றப்போ எங்களுக்கு ஒரு மனசு ஒரு சந்தோஷம். அவங்க எல்லாமே பர்சனல் லெவல்ல ஹெல்ப் பண்றாங்க. ஆமா, அப்படின்றப்போ எங்களுக்கு குறிப்பிட்டு அவர் ஒருத்தர் சொல்ல முடியும், ஏன்னா பண்ணக்கூடியவர் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது மாதிரி பண்ணணும்னு நினைச்சா எங்களுக்கு நிறைய பேர் செய்யணும். ஏன்னா மனசாட்சி பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எங்க ஆளுங்கள்லாம் வேர்வை சிந்துறான்றதோட ரத்தத்தை தான் சிந்துறாங்க. அவன் லைஃப் எப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா இருந்தாலும் எங்களுக்கு வந்து படம் நல்லா வரணும், அந்த ஹீரோ அடிச்சா நாங்கள் அதை போய் உடச்சிட்டு போய் விடணும், அப்பதான் நல்லா இருக்கும்னு அவங்களே கேட்டுட்டு செய்யக்கூடிய லெவல். ஏன்னா அவங்க ஒரு மாஸ்டர் பேர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நாளைக்கு காசு கிடைக்கும் சம்பாதிக்க இப்படிதான் இருக்கே தவிர இது இப்படி செய்யக்கூடாதுன்றதே கிடையாது. அது எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பாங்க. ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு ஒய்ஃப் பண்ணா கூட என்ன நினைப்பாங்க, சரி சம்பாதிக்க வரையும் அவங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஆனா ஒரு பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் எப்பயுமே தெரியாது, எந்த நேரத்துல என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால இருந்தாலும் நாங்க அதனால என்ன செஞ்சிருக்கோம்னா இப்போ எங்க நிர்வாகம்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இன்சூரன்ஸ் என்ன பண்ணணும், ஸோ அவங்களுக்கு இது மாதிரி ஆச்சுன்னா என்ன சேஃப் சைடு காம்பன்சேஷன் என்ன பண்ணணும், அதனால அதுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டோம்.
செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? ஆரம்பிச்சது. நீங்க பண்ண ஸ்டண்ட் படங்கள்ல உங்களுக்கு மறக்க முடியாதது? மறக்க முடியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இல்ல ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணது, சேலஞ்சிங்கா பண்ணது அந்த மாதிரி? அதாவது என்னன்னா, சேலஞ்சிங்ன்றதோட வேற வழியில இதுதான் செஞ்சே ஆகணும்னு ஒரு கட்டாயம் எங்களுக்கு. அதை பண்ணி ஆகணும்னா இப்போ ஒரு 4th ஃப்ளோர்ல தெலுங்கு படம். ஆனா எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணமராஜ், ஒரு ஆர்டிஸ்ட், தெலுங்கு ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஒரு 6 அடி இருப்பார், சத்யராஜ் சார் மாதிரி. ஸோ அவருக்கு டூ போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் யாரும் இல்லை. ஏன்னா 4th ஃப்ளோர்ல இருந்து அதாவது ரிவர்ஸ் ஷாட் மாதிரி வரும். அதாவது போல் வால்ட் சொல்லுவாங்க. அதாவது கொம்பு வச்சுட்டு ரிவர்ஸ் ஷாட்ல அங்கிருந்து கீழே விழணும். அப்போ இந்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும்னா அங்கிருந்து அப்படி ஆக்ஷன் அப்படியே போய் கீழே விழ வேண்டியதான். வந்து அது அப்படியே ரிவர்ஸ்ல வந்து மேலே வந்து போற மாதிரி ஷாட் அது. ஸோ பெட்டு வந்து என்னன்னா ஸ்ட்ரைட்டா போட்டுருவாங்க. அப்போ ஒன்றும் கிடையாது, இவ்வளவுதான். பெட்டு போட்டு 2 பெட்டு போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா புடங்கி வச்சுன்னா எங்கன்னா ராணி நகர், நம்ம கேக்க நகர்ல இருக்கு, போட்டு நைட் ஏற்பட்டது. அப்போ என்னன்னா இதே மாதிரி வச்சு ஸ்டூல்ஸ் எல்லாம் வச்சு அதில் கொம்பு வச்சுட்டு ஆக்சுவலாக 4th ஃப்ளோர் அப்படியே ஹைட் இல்லை கொம்பு இருந்தாலும் அதில் வந்து ஒரு 3 ஸ்டூல் வச்சு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அது ட்ரெஸ் போட்டு அது போட தெரியாது இல்லையா, அது அதில் வந்து கரெக்டாக வந்தால் கரெக்டாக அந்த பெட்டு வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி இப்படி போனால் தரதான், இப்படி போனாலும் தரதான். ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஐடியா, ஒரு அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு விஷயம் தான், இது செய்யணும், செஞ்சு ஆகணுன்ற மாதிரி. ஸோ கரெக்டாக போனால் கரெக்டாக அந்த கிராஸில் அந்த எட்ஜில் வந்து கரெக்டாக விழுது. கொஞ்சம் மிஸ் ஆகி இப்படி வந்தாலும் போச்சு. ஸோ என்னென்னா இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ரிஸ்க்கை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிளாஸ் பிரேக்னுவாங்க இல்லையா. அப்போது ஒரு தேட்டரில் ஃபைட்டு, பெங்களூர் திலீப் குமார் சார் ஹீரோ, பெங்களூர் திருவாரூர் தாஸ் மாஸ்டர் கிட்ட நான் ஃபைட் பண்ணுறேன், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறேன். பெங்களூரில் ஒரு ஹிந்தி படம், அவர் திலீப் அவர் ஒரு தேட்டரில். ஸோ ஒரு தப்பான படம் ஓட்டுற மாதிரி ஒரு கான்ட்ராக்டர் நாங்கள் வந்தோன்னா அவர் உள்ளே வந்து நுழைஞ்சி இது மாதிரி பண்ணுறான்னு சொல்லி அடிப்பார். அடித்தோடனே அது வந்து 4th ஃப்ளோர் கிளாஸ் உடச்சிட்டு வர்றது. உடச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அது பெட்டு போட்டிருக்காங்க, இருந்தாலும் அடித்து உடச்சிட்டு வெளில வர பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் கிளாஸ், சுகர் கிளாஸ் கிடையாது. ஒரிஜினலாக அந்த பீஸ் வந்து வடிச்சுன்னா பட்டுன்னா அது போய் பீஸ் போய் முன்னாடி நம்மளும் முன்னாடி போய் அப்படி நிற்கும், நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா எங்கள் ஆளுங்களுக்கு அது மாதிரி நின்று அப்படியே தொடையில் ஏறி இருக்கு, அந்த கிளாஸ் எல்லாம் பிடிங்கிருக்கும். பார்த்தீங்கன்னா பிளட் அப்படியே வரும். என்ன பண்ணுறது, அப்படியே தூக்கிட்டு போயிடும். எல்லாம் இருந்தால் அதையும் செஞ்சுட்டு அடுத்தது ஓகேவா கேட்டுட்டு வந்து செய்யக்கூடிய தகுதி எங்கள் ஆளுங்கிட்ட எல்லாரும் இருக்கனால எங்களுக்கு அது ஒரு பெருசாகவும் தெரியல, அது செய்கிற அந்த தொழிலை வந்து அழகாக செஞ்சுட்டு போகிறோம். உண்மையில எங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுடைய ஸ்டண்ட் யூனியன் மேலும் வளர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸ்டண்ட் ஹீரோஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு சட்டுன்னு வரவங்க ப்ரூஸ் லீ, ஜாக்கி சான், ஜெட்லி. ஆனா அவங்களுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாம நம்ம தென்னிந்திய ஸ்டண்ட் கலைஞர்கள் சண்டை காட்சிகளை அமைச்சு நடிச்சிட்டு வராங்க. அப்படி அவங்க நடிக்கும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறைய அவங்களுக்கு உதவிகள் கிடைச்சு தங்களுடைய ஸ்டண்ட் காட்சிகளால நம்மள மேலும் சந்தோஷப்படுத்தணும்ன்ற எண்ணத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்கிற மனசு